முந்தானை முடிச்சு ஹிட்டுக்கு அப்புறம் அவர் நினச்சிருந்தா நேராக எம்ஜிஆர்கிட்ட போய் அப்படியே கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். அந்த லெவலுக்கு பீக்கில் இருக்காரு. அவரே இவரை கலை உலக வாரிசுன்னே அறிவிச்சிட்டாரு. வேற யாருக்குமே சினிமாவில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஜெயலலிதாவை கூட அவர் சொல்லலை கலை உலக வாரிசுன்னு, பாக்யராஜை சொன்னார். ஆனால் அந்த காலகட்டத்தில் 84 அவர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் போய் அவர் போய் இருந்து படுத்த படிக்க அங்கே இருக்கும்போது எம்ஜிஆரே இல்லாத காலகட்டத்தில் பாவு சண்முகம், ஆர்.எம். வீரப்பன் தலைவனை போய் கட்சியில் சேர்ந்தார். அந்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனார். எம்ஜிஆர் இங்கே பிரச்சாரத்துக்கு வரல, அங்கேருந்து அமெரிக்காவில் தான் பிரச்சாரம் பண்ணார். ஒரு வீடியோலாம் போட்டாங்க. அந்த நேரத்தில் பாக்யராஜ் போய் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன், எம்ஜிஆரின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னாரு. போய் பார்த்து பேசிட்டு வந்து மேடை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சா கடைசி தெரியாது. அதில் பாக்யராஜுக்கு ஒரு ரோல் இருக்கு. எப்பயுமே யாரெல்லாம் ஹிட் ஆகி வராங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ரஜினி இந்த படத்தில் போடுவார். யாரெல்லாம் பெரிய ஹிட் ஆகிறாங்களோ அந்த டேரக்டரை பிடிச்சி இதில் போட்டுவார். எவன் ஒரு ஹிட்டு கொடுக்குறான்னா இவர் பெரிய கதை கேட்டு ரஜினியுடைய அவர் வாழ்க்கையில் ஹோல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து ஒரு கதையை கேட்டு அந்த சக்ஸஸ் எல்லாம் உணர்ந்து அப்படிலாம் அவர் ஒரு வந்த மாதிரி அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பாருங்க, அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு படம் அப்போ தான் ஹிட் ஆகிருக்கும். அந்த ஹிட்டு டேரக்டர் பேசப்படுவான், உடனே அவன்கிட்ட ஒரு கதையை கேட்டு படத்தை நினச்சிக்குவார். மனோபாலா வரைக்கும் அப்படிதான். இப்போ வரைக்கும் இன்னைக்கு இப்போ எடுக்க போறாங்கல்ல காலகட்டத்தில் ரஜினி கமல் பீக்கில் இருக்கும்போது பாக்யராஜ் அவர்களுமே அவங்க 2 பேரும் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் இல்லையா சார்? அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. பெரிய நிர்பந்தம் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு படம். அந்த படம் வந்து ரஜினி வந்து இவருக்காக எஸ்பி முத்துராமனுக்காக ரஜினி நடித்த ஒரு படம், ஏவிஎம்காக நடித்த படம். அதில் பின்னால் அவங்களுக்கான ஒரு அவங்கள பேக்கப் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நடித்த படம். ஆனால் அந்த படத்தில் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து அதில் கெஸ்ட் ரோலாக வந்து இவர் வருவார், பாக்யராஜ் வருவார். அந்த மீனாவை வந்து ஒரு கெஸ்ட் ரோலுக்குள்ளே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்து இவர் ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு. அப்போ ரஜினி அவரை வந்து வரவேற்று அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இது பண்ணி வெளியே அந்த காட்சி தேவையே இல்லை. அந்த நேரத்தில் ரஜினி படத்துக்குள்ளே பாக்யராஜ் வரணுங்கிற ஒரு கட்டாயம் அந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ பாக்யராஜுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பாக்யராஜுக்கு அந்த காலத்தில் ஒரு வியாபாரம் இருக்குது. அதை ரஜினி வந்து தனக்கு பயன்படுத்துறது தான் படத்தில் பயன்படுத்த. நீங்கள் வேறு யாரையா அப்படி பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அப்போ பாக்யராஜுக்கு அந்த மாதிரியான பல நிர்பந்தங்களுக்கு ரஜினி ஆட்பட்டிருக்காரு. ராமராஜன் வந்த பிற்பாடு பெரிய சண்டை ஃபைட்டு ஆக்ஷன் ஹீரோ வந்தவர் ராஜாஜி ராஜாவில் போய் சாணி தட்டுவார். ராஜாஜி ராஜா படத்துக்கு ஏன் அவர் போய் ஒரு மாடு பால் கறக்கிறது அண்ணாமலை எல்லாம் வந்து இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ராமராஜன் எஃபெக்ட்ல வந்து ராமராஜன் வந்த பிற்பாடு ஒரு நிர்பந்தம் வருது. ராமராஜன் கிராம கதைகள்லாம் பயங்கரமாக எக்ஸாம்பிளி தான் ஓடிட்டு இருக்கும் போது ரஜினிக்கு வந்து இந்த நிர்பந்தம் வரும்போது மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கடற்கரை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே லெஜெண்ட் வந்து எப்படி மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? அவர் மிஸ் பண்ணாருங்கன்னா அவர் சார் எப்பயுமே ஒரு விஷயம் என்ன சார், காலங்காலத்துக்கும் ஒரு பல்ஸை கண்டுபிடிக்கிறவன்னு ஒருத்தன் இல்லை சார். ஏன்னா இந்த 2000 இந்த 2K கிட்ஸ்ன்னு ஒருத்தன் சொல்கிறாங்கல்ல, அந்த கதையை 2K கிட்ஸ் தான் சொல்ல முடியும். அவன் பேசுகிற ஒரு டைலாக் இல்லை, அதுதான் கனெக்டிவிட்டி ஆக முடியும். அவன் வந்து இப்போ ஒரு மாஸ் டைலாக் ஒன்று வைக்கிறான்னு வச்சுங்களேன், அது அந்த பசங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு பஞ்சு டைலாகாக இருக்கும். அதை வந்து இப்போ பழைய டைரக்டரால் எழுத முடியாது. அதை நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அது கலாச்சாரமே மாறுது இல்லை, ஒரு கலாச்சாரம் வாழ்க்கை எல்லாமே மாறுது. அப்படி மாறும் போது இவர் அதை புரிஞ்சிக்கல. பையனோட விருப்பப்படி விட்டுருக்கலாம். ஆனால் அவருடைய வெற்றியை கொண்டு வந்து பையன் மேலே சுமத்தி அவர் வந்து ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் பண்ணிக்கிட்டாரு. மிஸ்மேட்ச் பண்ணதுனால அவரோட பையனுக்கு என்ன கோபம்னா, சாந்தனுக்கு அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் 2-3 வெற்றிகளை தட்டி பறிச்சிட்டாரு, வீணா அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 2 படத்தில் நடிச்சிருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் பையன் வந்து அப்பாவுடைய வட்டத்தை மீற முடியாது. ஏன்னா பையனுக்கு பெரிய சினிமா தெரியாது. அவர் உள்ளுக்குள்ளே முதல்ல அறிமுகம்னா ஒரு கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய கட்டாயம் இருக்குல்ல. அம்மாவும் பெரிய ஆள், அப்பாவும் பெரிய ஆள், அவங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு இந்த பையன் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. 2 படமும் ஹிட் ஆகும்போது இவன் தனியாக ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது ஒரு பெரிய தவறு. அவர் செய்த எவ்வளவோ நிறைய மாற்றங்கள்லாம் தமிழ் சினிமாவில் செஞ்சவர் பையனுக்கு அப்படி அவரால் செய்ய முடியல. நிறைய முகங்களுக்கு முகவரியெல்லாம் கொடுத்தவர். பாண்டியராஜன் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாப்புல கூட ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கூட பேசியிருந்தார். அந்த லெவலுக்கு ஒரு சிஷியனை உயர்த்தினவர்
பாண்டியராஜன் வந்து அந்த லெவலுக்கு உயர்த்தினவர். ஆனால் பையனை அவர் அந்த லெவலுக்கு வளர்த்த முடியல. ஆனால் பையனுக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் ஒன்று இருந்தது. அதையும் நீங்கள் சொல்லணும். அப்போ அப்பாவுடைய எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய காலகட்டமும் முடிஞ்சு போச்சுன்னு பொது வழியிலலாம் கிண்டல் பண்ணிட்டாப்புல, ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டாப்புல. நீங்கள் நினச்சி பாருங்கள், பாக்கியராஜ் வந்து எம்ஜிஆரையே வந்து தன்னை பார்க்க வர வச்சவர். முந்தானை முடிச்சு ஹிட்டு அப்புறம் எம்ஜிஆர் வந்து நீங்கள் அரசியல் போன கதையெல்லாம் தெரியும். அந்த முந்தானை முடிச்சு ஹிட்டுக்கு அப்புறம் அவர் நினச்சிருந்தா நேராக எம்ஜிஆர்கிட்ட போய் அப்படியே கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். அந்த லெவலுக்கு பீக்கில் இருக்கார். அவரே இவரை கலை உலக வாரிசுன்னே அறிவிச்சிட்டாரு. வேற யாருக்குமே சினிமாவில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஜெயலலிதாவை கூட அவர் சொல்லலை கலை உலக வாரிசுன்னு, பாக்கியராஜை சொன்னார். ஆனால் அந்த காலகட்டத்தில் 84 அவர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் அவர் போய் இருந்து படுத்த படிக்க அங்கே இருக்கும்போது எம்ஜிஆரே இல்லாத காலகட்டத்தில் பாவு சண்முகம், ஆர்.எம். வீரப்பன் தலைவனில் போய் கட்சியில் சேர்ந்தார். அந்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கும் போனார். எம்ஜிஆர் இங்கே பிரச்சாரத்துக்கு வரல, அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து தான் பிரச்சாரம் பண்ணார். ஒரு வீடியோலாம் போட்டாங்க. அந்த நேரத்தில் பாக்கியராஜ் போய் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன், எம்ஜிஆரின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னாரு. போய் பார்த்து பேசிட்டு வந்து மேடையை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சா கடைசி தேர்தல். அதில் பாக்கியராஜுக்கு ஒரு ரோல் இருந்தது. பின்னால் இவரே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். இவ்வளவும் இருந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எப்பயுமே யாரெல்லாம் ஹிட் ஆகி வராங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ரஜினி தான் படத்தில் போட்டுக்குவார். யாரெல்லாம் பெரிய ஹிட் ஆகிறாங்களோ அந்த டேரக்டரை பிடிச்சி இதில் போட்டுருவார். எவன் ஒரு ஹிட்டு கொடுக்குறானோ இவர் பெரிய கதை கேட்டு ரஜினியுடைய அவர் வாழ்க்கையில் ஹோல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து ஒரு கதையை கேட்டு அந்த சக்ஸஸ் எல்லாம் உணர்ந்து அப்படிலாம் அவர் ஒரு வந்த மாதிரி அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படி இருக்கவே இருக்காது. நீங்கள் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு படம் அப்போ தான் ஹிட் ஆகிருக்கும், அந்த ஹிட்டு டேரக்டர் பேசப்படுவான், உடனே அவன்கிட்ட ஒரு கதையை கேட்டு படத்தை நடிச்சுக்குவார். மனோபாலா வரைக்கும் அப்படிதான். இப்போ வரைக்கும் இன்னைக்கு இப்போ எடுக்க போகிறாங்கல்ல அந்த படத்து டேரக்டர் தான் இப்போ கமல் இப்போ புக் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அவருடைய ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். யார் பெரிய லெவலுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்களோ அடுத்த படம் ரஜினி வாழ்த்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கதை. ஆனால் அப்படி ரஜினிக்கே படம் பண்ணாமல் இருந்தது பாக்கியராஜ். ஏன்னா இவர் போய் கதைலாம் கேட்டு ரஜினி வச்சு படம்லாம் என்னை இயக்குங்களாம் ரஜினி கேட்டு. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் பீக்கில் இருக்கும்போது பாக்யராஜ் அவர்களுமே அவங்க 2 பேரும் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் இல்லையா சார்? அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. பெரிய நிர்பந்தம் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு படம், அந்த படம் வந்து ரஜினி வந்து இவருக்காக எஸ்பி முத்துராமனுக்காக ரஜினி நடித்த ஒரு படம், ஏவிஎம்காக நடித்த படம். அதில் பின்னால் அவங்களுக்கான அவங்கள பேக்கப் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நடித்த படம். ஆனால் அந்த படத்தில் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் வந்து அதில் கெஸ்ட் ரோலாக வந்து இவர் வருவார், பாக்கியராஜ் வருவார். அந்த மீனாவை வந்து ஒரு கெஸ்ட் ரோலுக்குள்ளே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்து இவர் ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சீனு. அப்போ ரஜினி அவரை வந்து வரவேற்று அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இது பண்ணி வெளியே, அந்த காட்சி தேவையே இல்லை. அந்த நேரத்தில் ரஜினி படத்துக்குள்ளே பாக்கியராஜ் வரணுங்கிற ஒரு கட்டாயம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ ரஜினிக்கு அந்த பீக்கான ஒரு காலகட்டத்தில் அது வந்து பாக்கியராஜ் மோகன் படத்துக்குள்ளே வரணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஒரு படத்துக்கு பூஸ்ட், அது ஒரு பெரிய பூஸ்ட் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பெண்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெண்கள், இவ்வளோ ரசிகர்கள், ஒரு ஆள் பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இது கிடையாது, ஹீரோ கிடையாது, பெரிய டான்ஸ் ஆடுறது கிடையாது, எந்த இதுவுமே வெறும் கதை சொல்கிறதுல ஒரு டெக்னிக்கான டேரக்டரு. அவருக்கு கதை சொல்ல தெரியும், படம் எடுக்க தெரியுங்கிற மாதிரி தானே ஒரு ஆள். அவரே நடிக்கிறாரு. அது தற்செயலாக பாரதி ராஜாவாக நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ரஜினி படத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் சார். ரஜினி தான் கெஸ்ட் ரோல் பண்ணுவார், ஏன் பாக்யராஜ் கெஸ்ட் ரோல் பண்ணணும்? அது ரஜினியோட விருப்பம் தான், இயக்குனரோட விருப்பம் இல்லை. அந்த படத்தில் அவர் இருக்கணும் கட்டாயமாக. ஏவிஎம் மைலேஜ் முந்தானே முடிஞ்சு பெரிய ஹிட்லாம் வருது இல்லை, அந்த நேரத்தில் இவர் இருந்தாருன்னா போஸ்டரில் முகம் போடலாம்ல. இப்போ பாக்யராஜுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பாக்யராஜுக்கு அந்த காலத்தில் ஒரு வியாபாரம் இருக்குது. அதை ரஜினி வந்து தனக்கு பயன்படுத்தாது, தான் படத்தில் பயன்படுத்த. நீங்கள் வேற யாரையா அப்படி பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அப்போ பாக்யராஜுக்கு அந்த மாதிரியான பல நிர்பந்தங்களுக்கு ரஜினி ஆட்பட்டிருக்காரு. ராமராஜன் வந்த பிற்பாடு பெரிய சண்டை ஃபைட்டு ஆக்ஷன் ஹீரோ வந்தவர் ராஜாதி ராஜாவில் போய் சாணி தட்டுவார். ராஜாதி ராஜா படத்துக்கு ஏன் அவர் போய் ஒரு மாடு பால் கறக்கிறது அண்ணாமலைலாம் வந்தது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ராமராஜன் எஃபெக்டில் வந்தது. ராமராஜன் வந்த பிற்பாடு ஒரு நிர்பந்தம் வருது. ராமராஜன் கிராம கதைகள்லாம் பயங்கரமாக எக்ஸ்ட்ராப்ளி தான் ஓடிட்டு இருக்கும்போது ரஜினிக்கு வந்து இந்த நிர்பந்தம் வரும்போது
ராஜா சின்ன ரோஜாவை இந்த ஒரு படத்தில் வந்து அவர் வந்து ஒரு சாணி உருட்டி அவர் செவுத்தில் அடித்து ஒரு விளையாடுற மாதிரி கேரக்டர் டபுள் எயிட் ரஜினி. அது வந்து ராமராஜனுடைய நிர்பந்தத்தினால் அந்த படம் அந்த கதையில் அவர் நடிக்கிறாரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பாக்கியராஜுக்கு இன்னும் ஒரு காலகட்டம் இருக்கும்போது சினிமாவில் பாக்கியராஜுக்குன்னு ஒரு தனி வகமையே வந்துருச்சு. அப்போ ரஜினிக்கும் அந்த அவருடைய இது ரஜினியினுடைய வெற்றியை அல்லது அவருடைய பீக்கில் இருக்கிற காலத்தில் இவர் போய் அதில் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு தேவை அவருக்கு இருக்குது, பாக்கியராஜ் இருக்குது. அப்போ அந்த இடத்த வேற யாரும் தரமாட்டாங்களே. கமலோ ரஜினியுமே பிரிஞ்சு நடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க சார். நினைத்தாலே இனிக்கும் படத்துல நடித்து இது பண்ண பிற்பாடு இப்போ கூட பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க என்ன முடிவு பண்ணாங்க, நீனும் பெரிய ஹீரோ வரணும் நானும் பெரிய ஹீரோ வரணும், ஆனால் நம்ம 2 பேர் பிரிஞ்சு நடித்தோம்னா கமர்ஷியலாக நமக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வரும் அப்படி முடிவு பண்ணி பிரிஞ்சவங்க எதுக்கு ரஜினி கொண்டாந்து பாக்கியராஜுக்குள்ளே உள்ள வைக்கணும்? படத்தில் ஒரு வேல்யூ இருக்குங்க. இந்த இடத்த வந்து பாக்கியராஜ் உண்டாக்குனார். ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சவர் தான் பையன்கிட்ட கோட்டை வெட்டிட்டார். பையனோட விஷயத்தில் அவரோட நிர்பந்தத்தினால அவன் வெற்றியை இழக்கும் போது பொது வெளியில் கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் பையன். அது வந்து ஒரு தகப்பனை பாதிக்கும்ல. எவ்வளோ அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் பாக்கியராஜனுடைய ஃபிலிம் மேக்கிங்கினுடைய சென்ஸ் இருக்கு இல்லையா, அதையவே சாந்தனு ஏற்றுக்கல. அந்த ஃபிலிம் மேக்கிங் சென்ஸையே இவர் ஏற்றுக்கல. இவர் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு உலகத்தில் இருக்கார். சுப்பிரமணியபுரம் இதெல்லாம் வந்து வேற உலகம், காதல் இதெல்லாம் வேற உலகம். இங்கே அப்படி கிடையாது. இவரோட காதல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவரோட காதல்லாம் பாக்கியராஜ் நீங்கள் வந்து தூரல் நின்று போச்சு எடுத்து பாருங்க, நீங்கள் வந்து இது எடுத்து பாருங்க, ராசுகுட்டி எடுத்து பாருங்க, இல்லை எந்த படத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வேற மாதிரி ஒரு காதல் இருக்கும். பாக்கியராஜுக்கான ஒரு காதல் அது வந்து சுலோச்சனாக்கும் பாக்கியராஜுக்கு இருக்கிற காதல்ங்கிறது ஒரு மென்மையான அழகான காதல். அது மாதிரி நீங்கள் வந்து ஊர்வசிக்கும் இவருக்கு இருக்கிற காதல் ஒரு மென்மையான அழகான டார்லிங்கில் ஒரு காதல் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பாடல் எல்லாமே ஹிட்டு. பாட்டில் எல்லாம் ஹிட். அவர் பாக்கியராஜ் படம் மட்டும் ஹிட் இல்லை சார், பாட்லேயும் ஹிட்டு. ஒரு கட்டத்துக்கு போல அந்த படத்தில் இளையராஜா மியூசிக் போட மாட்டார்னு இவர் காக்க வைக்கிறாரு. காக்க வைக்கும் போது 2 பேரும் கான்ட்ரவர்சி ஆகும்போது இது நம்மளுக்கு அவரே மியூசிக் போட்டார். நீங்க நல்லா பாருங்க. முதல்ல கங்கையம் மேடம் தான் சஜஸ்ட் பண்ணாரு, ஏவிஎம் தான் வந்து இளையராஜாவை போட்டாங்க. அங்க போய் இவர் என்ன பண்றாரு, இவர் வரமாட்டாருன்னு சொல்லி ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னு சொன்ன பிற்பாடு மற்றவன் நாங்களாம் போய் ஆபீஸ்ல போய் பார்ப்பாங்களே, பாக்கியராஜ் பீக்கில் இருக்காரு. இது நம்ம இல்லை. அந்த கதையவே எடுக்க முடியாது சார். அந்த காலகட்டத்தில் அந்த கதையவே எடுக்க முடியாது. ஒரு பார்பர் சமூகத்திலேருந்து வரக்கூடிய புரட்சிகரமான கதை அது. அதில் பிரச்சனை வரும்னு அந்த கதையில் இவருடைய இது இருக்குது. கலைஞானம் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஐயரா ஒரு கேரக்டர். அவர் ஒரு நல்ல வாழ்நாளில் பாக்கியராஜால் வாழ வைக்கப்பட்டவரில் கலைஞானமும் ஒருத்தவர். அவர் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் நடிச்சிருக்க அந்த படத்தில் தேவையில்லாமல் இவரை கொண்டு வந்து போட்டாங்க. இவர் நம்மளுடைய எழுத்தாளர் பாலகுமாரனை போய் கதாவசனம் போட்டாங்க. எதுக்கு அவரை போடணும்? அந்த இடத்துல அவரோட கம்யூனிட்டி பின்புலம் தான் நமக்கு பேக் போனாக இருக்கும் அப்படின்னு எடுத்துருந்தாங்க. அந்த படம் பயங்கர கான்ட்ரவர்சியாக இருந்தாங்க. பாக்கியராஜ் எடுத்ததுனால தான் அந்த கான்ட்ரவர்சியாக ஆகலை. வேற யார் எடுத்திருந்தாலும் அந்த கான்ட்ரவர்சியாக இருக்கும். அவ்வளோ மென்மையாக அதை வந்து கடந்து போயிருப்பாரு. அது வேதம்புதி இது வந்து பெரிய புரட்சிகரமான படம்னு சொல்றாங்க. அதோட தொடர்ச்சியாக இதை பாருங்க, அதோட தொடர்ச்சியாக இதை பாருங்க. இதுல அதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு இந்த படம் ரிலீஸ் பெருசா எதிர்ப்பா, ஆனால் எதிர்பார்த்தாங்க வரும்னு. அதுக்கு தான் நீங்க பாலகுமார மாதிரி ரைட்டர்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் இவருக்குன்னு ஒரு பீக்கெலாம் இருந்தது சார். இவர் போய் அமிதாப் பச்சன் லெவலுக்கு போய் டச் பண்ணுறாரு. ஹிந்தியில் போய் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெல்ட்லேருந்து பியூசி ஃபெயில் ஆகி, அந்த பியூசி ஃபெயில் ஆன காலகட்டத்தில் சும்மா காலேஜில் இவர் வந்து பியூசி ஃபெயில் ஆகி எல்லோரும் இவர் கூட படிக்கிறவங்க அடுத்தது போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்கள்ல. இவர் சும்மா தடுதலையே வெளியில் சுற்றிட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு என்னென்னா, அந்த பொண்ணுங்கள்லாம் சைட் அடிச்சுட்டு அலையிறது தான் அவரோட வேலையே. பியூசி ஃபெயில் ஆன பிற்பாடு சைட் அடி சுற்றிட்டு இருக்கும்போது தான் அந்த கதை தான் சார் இன்று போய் நாளைவா. அதில் ஒரு பொண்ணு அவங்க ஊரில் வந்து ஒரு பொண்ணு இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு அவங்க தெருவுக்கு கொடுத்தன வருது. அதை 4 பசங்க போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதுதான் அந்த இந்து போய் நாளைவா. அதில் ராதிகா தான் ஏக் காமே ஏக் ஈசான்னாலாம் அவங்களுக்கு தெரியும். அந்த கதையில் இருக்கீங்களா, அது ரியலாகவே பாக்கியராஜ் வாழ்வில் நடந்த கதை. அவரே செஞ்ச கதாபாத்திரம். பியூசி முடிச்சுட்டு அவர் அடித்த சைட்டு, அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு 4 பேர் நடந்த போட்டி, இதை வச்சு கதையாக மாற்றுறாரு. இப்படி எல்லாமே அவர் லைஃப்பில் நடந்த கதைகளை எடுத்துக்கிட்டு ஒரு பியூசி படிச்சுக்கிட்டு ஃபெயில் ஆகி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து சென்னையில் சினிமாவில் ஒரு மேக்கிங்
நடந்து அவருக்கு ஒரு பாரதி ராஜா மாதிரியான ஆளோட அறிமுகம் கிடைச்சி அவர் ஒரு 4 படங்களுக்கு எழுதி அப்புறம் இவர் சித்திரங்கள் முந்தானை முடிச்செல்லாம் எடுத்துட்டு ஒரு கைதியின் டைரி வர காலத்தில் இவர் வந்து பெரிய பீக்குக்கு போகிறார். அமிதாப் பச்சனுக்கு போய் ரீமேக் பண்ணுறார் அந்த படத்தை. அந்த அமிதாப் பச்சனோட ரீமேக்லேயே ஒரு அருமையான கதை இருக்குது. அந்த படம் எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு கைதியினுடைய விஷயம் இல்லைங்களா, அது ஒரு கல்லறையில் உட்காந்துட்டு அந்த ஒரு வசனம் பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும், அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அந்த நேரத்தில் பேசும்பொழுது அந்த டைலாக் ஒரு ரொம்ப 500 அடிக்கு மேலே பெரிய லெங்க்த்தான டைலாக் அது. அதை என்ன பண்ணுறாரு, அவர் ஹிந்தியில் தானே டைலாகை இவர் இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறாரு. இந்த டைலாகை நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு. அமிதாப் பச்சன் என்ன சொல்கிறா, என் ஊரில் எல்லாமே ஹிந்தி தாயா தெரியும், இங்கிலீஷ்லலாம் பேசுனா எவனோ ஏங்க மாட்டான், தேட்டரை விட்டு எந்திச்சு போயிடுவான், இது யாருமே இதை கேட்க மாட்டான், ஆனால் நான் இதை பேசினா என் ஆடியன்ஸை அவருக்கு இருக்கிறவங்க எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரத்துக்கு கீழே இருப்பாங்களே அந்த மாதிரி ரசிகர்கள் பாம்பேயில், அந்த மாதிரி ரசிகர்களுக்கு நடிக்கிறாரு. தன்னுடைய வர்க்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பக்கத்து வீட்டு தனுஷெல்லாம் சொல்கிறாங்களே, இது அப்படியே நீங்கள் அமிதாப் பச்சனுக்கு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஹீரோ தான் என்ட்ரி ஆகுறாரு. அவரோட ஆட்களுக்கு யாரும் ஹிந்தி பேசுனா தான் புரியும், இங்கிலீஷ் பேசுனா எப்படி புரியும்? இது வந்து வேணாங்கிறாரு. வேணாங்கும் போது அமிதாப் பச்சன் தலைக்கீழாக நிற்கிறாரு, வேணான்னு. கடைசியாக இதை நீங்கள் பண்ணிதாசா ஆகணும், டேரக்டர் பேச்சு நீங்கள் கேளுங்கன்னு அந்த படத்தை பண்ணி அதில் ஃபுல்லாக ஒரு 500 அடிக்கு இங்கிலீஷில் வசனம் பேசுவார். அந்த படம் ஹிட் ஆகி அந்த படம் அங்கே ஓடுது, தேட்டரில் ஓடி அந்த சீனுக்கு பயங்கரமான ரிப்பீட்டேஷன் போகுது. ரசிகர்கள் அதை கேட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு பாக்யராஜ், இந்த காட்சி வசனம் புரியாது சார், இந்த காட்சி புரியுமான்னு கேட்குறாரு. காட்சி புரியும், காட்சி பிடிச்சா சினிமா முடிஞ்சு போச்சு சார், வசனத்துக்கு என்ன சார் வழி, விடுங்க சார். கட்டாயத்தில் இவர் டைரக்டர் சொல்கிறாரு, அமிதாப் பச்சன் நடிச்சிடறாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அன்னைக்கு நைட்டு இந்த ரிப்பீட்டேஷன் கேட்கறதுனால ட்ரங்க் கால், அப்போல்லாம் ஃபோனு ட்ரங்க் கால் புக் பண்ணி பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் ஜி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு ஆடியன்ஸை நீங்கள் எப்படி பல்ஸ் பிடிச்சிங்க தெரியல, நீங்கள் ஹிந்திக்காரனே கிடையாது, நான் ஹிந்தியில் பேசினா தான் பஞ்சு டைலாக் நினச்சிட்டு இருந்தேன், நான் இங்கிலீஷில் என்ன பேசுகிறதே தெரியல, ஆனால் என் ஆடியன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டேஷனாக அதை கேட்குறாங்க, திரும்ப ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, ட்ரங்க் கால் அடிக்கிறாரு. நீங்கள் இதே காட்சியை ரஜினி காப்பி பண்ணார். ரஜினி அவர் படத்தில் ஒரு முக்கியமான சீன் வரும், எப்படின்னா வந்து விஜயசாந்தியோட மன்னன் படத்தில், அது வரைக்கும் அவர் சாதாரண ஆள், கூலிக்கார மாதிரி இருப்பார், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், அவருக்கு படித்தவராகவே தெரியாது, டக்குனு இங்கிலீஷில் பேசுவார். ரஜினி ஆடியன்ஸ் இங்கிலீஷை கேட்குறவங்களுக்கு புரியாது, ஆனால் இங்கிலீஷ் தலைவர் பேசுகிறாருன்னு இது அப்படியே காப்பி பண்ணுது. அமிதாப் பச்சன் படத்துலேருந்து பாக்யராஜ் படத்துலேருந்து காப்பி அப்படியே. இந்த லெவலுக்கு யோசிச்சவர் எல்லாத்தையுமே ஒரு படத்துக்குள்ள அவருடைய எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய அந்த பஞ்சின் இருக்குல்ல, அந்த படங்களில் கொண்டு வந்து அவர் வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு ஆளால் அப்படி திடீர்னுலாம் இது பண்ண முடியாது. உதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்களா, டார்லிங் படம் எடுக்கும்போது அந்த கதையை எழுதும்போது எப்படி எழுதினாருன்னா, அந்த கடைசி கட்டத்தில் போய் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருவோம், அப்படி ஒரு காட்சி தான் அது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, தற்கொலை பண்ணி இறக்கும் பொழுது கீழே பாதாளத்தில் குதிக்கும் பொழுது அந்த ஹீரோ போய் ஒரு மரத்தில் மாட்டிக்குவோம், அந்த மரத்தில் மாட்டிக்கிட்டு தப்பிப்பான். அதுதான் சீனாக அவர் எழுதி வச்சிருக்காரு. இதுக்காக லொக்கேஷன் தேடி அலையிறாங்க, எங்கேயுமே அப்படி ஒரு பள்ளத்தாக்கு, அப்படி ஒரு மரமே கிடைக்கல. அப்புறம் இவருக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி மேலே ஏறி நடந்து போகும்போது டக்குன்னு இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பள்ளம் இருக்குது, அது ஏறுற நேரத்தில் டக்குன்னு ஒரு பெரிய பள்ளத்துக்கு அப்புறம் டக்குன்னு கீழே குனிகிறாரு, கீழே விழுந்துருவோன்னு அது சமவெளியாக இருக்குது. இவர் டக்குன்னு அங்கே தான் யோசிக்கிறாரு, இப்படி ஒரு மரத்தை தேடி ஆகிறதுக்கு பதிலாக இந்த கதையை முடிக்கும் போது ஒரு ஆள் மேலேருந்து குதிக்கிறான், அங்கே சமவெளியாக இருக்குது, டக்குன்னு இதை கட் பண்ணி ஒரு காமெடி ஆக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆன் த ஸ்பாட்டில் அந்த காட்சியை மாற்றுறாங்க. எடிட்டிங் வர வரைக்கும், ரீரெக்கார்டிங் வர வரைக்கும் யாருக்குமே இந்த காட்சி தெரியாது. இதை சஸ்பென்ஸாகவே கொண்டு வந்து கடைசியாக இந்த காட்சியை மாற்றி அதுக்கு ஒரு இசையை பின்னால் இது பண்ணி பின்னால் மேட்ச் பண்ணி அப்படி ஒரு டெம்போவில் போகிற கதை சார். அது பயங்கர டெம்போவில் போவோம், டக்குன்னு அதை காமெடியாக மாற்றுவார். அந்த இடத்துல வேறு எந்த டைரக்டராக இருந்தாலும் ஆடியன்ஸ் முழுக்க சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு போயிடுவானுவோம். பாலு மகேந்திரா அந்த காட்சியை பார்த்துட்டு, என்னையா இது இவ்வளோ சென்சிபிளான காட்சி, இந்த வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு மலையில் கூப்பிட்டு போய் தள்ளி விடுவாங்களா, அப்படி ஒரு காட்சி அது. இப்படி டக்குன்னு நீங்கள் ஸ்டக்கில் அதை தான் மக்கள் விரும்பினாங்க.
பாக்கியராஜ் சண்டை போட மாட்டார். ஒரு கிளுக்கும்பாங்களே, ஒரு கழுக்குன்னு சிரிக்க வைப்பாங்கம்பாங்களே, அதை செய்வார் அவர். ஒரு கேரக்டர் அதை செய்ய வைப்பார். அதை வந்து நம்பியார் மூலமாக செய்ய வைப்பார். அது வந்து குலதெய்வ ராஜகோபால் மூலியமாக செய்ய வைப்பார். சிவாஜி மூலியமாக செய்ய வைப்பார். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் அந்த அந்த இது குறிப்பாக அந்த டார்லிங் படத்தில் அது ரொம்ப முக்கியமான சீனு. இவர் எல்லா படமாக எழுதும் போது பாக்கியராஜ் கிட்ட ஒன்று இருக்கும் சார், கதையாக எழுதும் போது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து அன்று போய் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நீங்கள் இந்த படம் எடுத்துக்கிங்களா, நேற்று இது இன்று போய் நாளை இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே போலவே டார்லிங்லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து அவரோட காலகட்டத்தில் ஆன் த ஸ்பாட்டில் போகும்போது ஒரு கிடைக்கும் இல்லை, அதை உள்ளே கொண்டாந்து உள்ளே வைக்கிறது, அதெல்லாம் ஒரு டைரக்டருக்கு திடீர்னு தோன்ற காரியங்கள். அதில் அவர் பெரிய கில்லாடி. அதுதான் அவரை காப்பாத்திச்சு. ஆனால் போக போக அவர் வந்து ஃபேட் அவுட் ஆனார். எங்கே ஆனாருன்னா, நீங்கள் வந்து ஞானப்பழம் இந்த மாதிரிலாம் படம் எடுக்க ஆரம்பிச்சார். சொந்த படங்கள் எடுத்தும் கையை சுட்டுக்கிட்டார், நிறையா சுட்டுக்கிட்டார், பத்திரிகை நடத்தி சுற்றிக்கிட்டார். அவர் வந்து உண்மையாக சொல்ல போனீங்கன்னா, பாக்கியராஜ் வந்து அவரோட வாழ்நாளில் பெற்ற செல்வங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இழந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பத்திரிகை தான். பத்திரிகையிலே பெரிய லெவலுக்கு பீக்கில் இருந்தது பாக்கியான்னு ஒரு பத்திரிகை. அந்த காலத்தில் பாக்கியா எவ்வளோ பீக்கில் இருந்ததோ டி ராஜேந்தரோட உஷாவும் பீக்கில் இருந்தது. ரெண்டுமே பெரிய பத்திரிகைகள். பாக்கியாவில் வந்து இப்போ இவ்வளோலாம் இந்த ரெட்ட வசனம்லாம் சொல்கிறாங்களே, பாக்கியாவில் வந்து கேள்வி பதிலாம் வரும். அதெல்லாம் அறிவியல் கேள்வி பதில்கள் மாதிரி வரும். பாக்கியாவுடைய கேள்வி பதில்களுக்கு பெரிய ரசிகர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த பீக்கில் இருந்த பத்திரிகை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்தது. அதை விடும் போதெல்லாம் அவர் தாங்கி பிடிச்சி அதுக்கு ஃபினான்ஷியலாக அவர் ஹெல்ப் பண்ணி அச்சு தொழில் நச்சு தொழிலும்பாங்க, அந்த மாதிரி ஒரு அச்சு தொழில் இவர் காலி பண்ணிச்சு. பின்னால் சம்பளம் கொடுக்க முடியாத லெவலுக்குலாம் ரொம்ப நெருக்கடியாகி அதை வீட்டிலேயே கொண்டாந்து வச்சு நடத்துகிற மாதிரி ஆகி அந்த லெவலுக்கு மாறினார். அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணல அவர். திரும்பவும் அவருக்கு எப்பயுமே வந்து சார், அந்த எழுதி பழகினவங்களுக்கு ஒரு ஆசை விடாது சார். இந்த எழுதி பழகிற ஒரு ஆசை இருக்குல்ல, அதை விடாது. பாக்கியராஜுக்கு அதெல்லாம் அவர் நமக்கு இது மாதிரி இழப்பு வருதுன்னு தெரிஞ்சும் கூட அந்த பத்திரிகையை விட விரும்பலை. சர்க்குலேஷன்லாம் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சும் அவர் விட விரும்பலை. வலுக்கட்டாயமாக நடத்துறதுல அவர் ஃபினான்ஷியலாக நிறைய லாஸ் ஆனார். அவரோட சொத்துக்களை விற்கிறதுக்கு போனார். அவர் எவ்வளவோ வச்சிருந்த நிறைய மாட்டிக்கிட்டார், எக்கச்சக்கமாக கடனில் மாட்டினார். எக்கச்சக்கமாக அவரே அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கடன்களுக்காக மோசமான படங்கள் எல்லாம் போய் கம்மிட் ஆனார். இன்னும் சொல்ல போனால் அரசியல்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கறதுக்காக போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு கட்டத்தில் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்ன எல்லா இடத்துக்கும் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஒரு போகாத கட்சியே இருக்காது போல இருக்கே, யாருக்கெல்லாம் போய் அந்த லெவலுக்கு போய் மோசமான கட்சிகளோடலாம் போய் பணத்தேவை அவருக்கு வந்து இருந்த கடன் சுமைக்களுக்கு ஒரு காலத்தில் பீக்கில் இருக்காங்களே சார், அந்த ராஜ குடும்பத்தோடு இருக்கவங்களுக்கு அந்த காருலேருந்து இறங்க மாட்டாங்க, அந்த லைக்ல அந்த அந்த இதுலேருந்து சொஃபஸ்டிகேட்டட் வாழ்க்கையிலேருந்து இறங்க முடியாது, வருமானம் கம்மியாக போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பெரிய வசதியோடு இருந்தார், மிகப்பெரிய வசதியோடு இருந்தார். அவருக்கு அவ்வளோ பின்புலங்கள், பொருளாதார பின்புலங்கள், ஊரில் நிலங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், குறிப்பாக 2000க்கு அப்புறம் அவருக்கு ஒன்றுமே இல்லையா சார், 2000க்கு அப்புறம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து அவர் அப்படியே, அதனால தான் சார் வீட்டிலேயே அவரோட பையனுக்கு அவருக்கு முரண் வருது. இவரும் தங்கி போய் வீட்டுக்குள்ளே தோல்வி அடைஞ்ச ஒரு ஆளாக மாறின பிற்பாடு பையன் அவருடைய எந்த வெற்றியும் தெரிஞ்சிக்காதவன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சாந்தனுவே என்ன சொன்ன தகவல், அவங்க அப்பா படத்தெல்லாம் பெருசாக அவர் பார்த்ததே இல்லை. நாங்கள்லாம் வெளியிலேருந்து கொண்டாடின மாதிரி அவங்க அப்பாவை அவர் பார்த்து கொண்டாடவே இல்லை. ஏன்னா அவர் வேறு தலைமுறை, அவர் வேறு சினிமா, அவர் ஆக்ஷனு, அவருக்கு ரொம்ப அட்மையர் விஜய் மாதிரி ஆக்ஷன் படங்கள், அந்த மாதிரியான படங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆள், மாஸ் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள், அப்படி ஒரு படங்களை செய்ய வேண்டிய ஒரு ஆளாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள். குறிப்பாக சொல்லப்போனால் அவனுக்கு நடனத்தில் சாந்தனுக்கு பெரிய காதல், டான்ஸ் பண்ணுறதுல அவருக்கு அவ்வளோ கொலை வெறி. அப்படி இந்த டான்ஸே பண்ணாத ஒரு அப்பா, அப்போ இந்த ஸ்கிரிப்டில் வராதுல்ல, அப்போ அப்பாவுடைய தோல்வி ஒரு கட்டத்தில் இவருடைய சுமையாக மாறி தன்னை அழுத்துதுன்னு விளங்கும் பொழுது, பொது வெளிகளில் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கும் போது இவரே வீட்டுக்குள்ளே அடங்கிட்டார். மற்றவங்களோட இடத்துக்கெல்லாம் போன நிகழ்ச்சியில் கலந்துக்கிற இவர் பையனோட எல்லா விஷயத்துலையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒரு நிலைமை மாறிடுச்சு. அவர் பெரிய செல்வந்தராக இருந்து இறந்து போனதுக்கு காரணம் அவருடைய பத்திரிகை தொழில், மிக முக்கியமான தொழில் அது.
சொந்த படங்கள் எடுத்த படங்களில் ரொம்ப ரொம்ப மோசமான கதைகள், ஆவரேஜான கதைகள், அதெல்லாம் நீங்கள் இப்போ போட்டு பார்க்கவே முடியாது. இப்போ கூட நீங்கள் முந்தானை முடிச்சு போட்டு பார்க்கலாம், இப்போ கூட தூரல் நெஞ்சு போச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாம், இப்போ கூட ஆறாறு ஆரியரை போட்டு பார்க்கலாம், எல்லாம் இன்று போய் நாளை அது நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே படம் அதை போட்டு பார்க்கலாம். அந்த பாட்டுகளை பாரதிராஜா வந்து ஒரு 3 படம் 4 படம் இட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவரே தயாரிப்பாளரை மாறி பெரியதோட சம்பாதிச்சிட்டாரு. இவர் அந்த மாதிரி யோசிக்கலையா? தயாரிப்பாளராக அதான் சார் இவர் எடுத்த படமே தான் எல்லாம் ஊற்றிக்கிச்சே. இல்ல பீக்ல இருந்த காலகட்டத்திலே தயாரிப்பாளர் அப்படி இவருக்கு ஒரு ஐடியா இல்லை, அப்படி ஒரு இவருக்கு ஐடியா இல்லை. இவருக்கு வந்து அதான் சார் என்ன சொல்கிறேன்னா, பலருக்கு வந்து வெவ்வேறு துறைகளில் நாட்டம் இருக்கும். இவருக்கு டைரக்ஷன், கதாவசனம், அதுலேயே அவர் அப்புறம் பெரிய உயரத்துக்கு போனவர். படான்னு கீழே விழும்பொழுது என்ன நடக்குதுன்னே தெரியாது. சினிமாவே அவங்கள கைவிடுற அளவு எல்லாமே ஒரு நிகழ்ச்சியில் குடிச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் அவர் வச்சுருந்தாங்களே ஒழிய யாருமே படம் கொடுக்க முன் வரலையே. எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அவரை கூப்பிடுவாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பேச வைப்பாங்க, பாக்யராஜ் பேரை போடுவாங்க. ஆனால் யாருமே அவர் ஒரு படத்தில் ஒரு கதாவசனம் எழுதி நீங்கள் வாங்கன்னு யாரும் சொல்லலையே. அவர் பெரிய டேரக்டர்னு புகழ்ந்தாங்களே ஒழிய யாருமே திரும்ப அவருக்கு இந்த சான்ஸை உண்டாக்கியே கொடுக்கலையே. அப்போ அவருக்கு ஒரு தேவைகள் இருக்குது, அவருக்கு ஒரு நிலைமைகள் இருக்குன்னு பொலிட்டிக்கலாக போய் கரெக்ட் ஆகினார், விளம்பரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் தேவையில்லாமல் அரசியல் கட்சிகளுக்கு போய் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். அது எல்லாமே அவருடைய பெரிய தோல்விகளுக்கு மிக முக்கியமான காரணமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் மகளை வச்சு பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவரே இயக்குனாரு. அவங்களுமே பெரிதளவில் சோபிக்க முடியல சினிமாவில். அது அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் பெரிதளவில் சர்ச்சையாக இருக்குது. அதுவே பாக்யராஜுக்கு ஒரு பெரிய மனவழியை கொடுத்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மை அவங்க குடும்பத்துக்கு கட்டாயமாக கொடுக்கணும் தானே சார், ஒரு மகளாக கட்டாயமாக கொடுக்கணும் தானே. ஆனால் அந்த தகவல்கள் எதுவுமே பெரிய அளவில் பத்திரிகையில் விவாதிக்கப்படவில்லை. அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக அவரோட பொண்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகைகள் எதுவுமே அந்த விஷயத்தை பல காலமாக வெளியில் விவாதிக்கவே இல்லை. அதை வெளியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி போட்டு உடைக்கவும் இல்லை. அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பின்னால் வரைக்கும் அந்த செய்திகள் எதுவும் பரவவும் இல்லை. அதை ஒரு கான்ஸ்பிரன்சியாக ரொம்ப காப்பாற்றி வச்சுருந்தாங்க. அதை அதை பின்னால் கூட தெரிஞ்ச பிற்பாடு கூட அது பெரிய செய்தி ஆகவே இல்லை. அது பாக்யராஜுக்கு மேலே இருந்த ஒரு மரியாதை. இப்போ பையன் வரலை, பையன் நடிக்கலை, அப்படிலாம் கொஞ்சம் சில செய்திகள்லாம் வந்ததே ஒழிய அவங்க மகளை பற்றி பெரிய தகவல் எங்கேயுமே பெரிய லெவலுக்கு அதை ஒரு ஊடகங்களே அதை காப்பாற்று கடைசி வரை ஏற்றுக்கலையா அவங்க மகளுடைய திருமணம்? ஆமாம், கண்டிப்பாக ஏற்றுக்கல. அவருக்கு தெரியும், அது தெரிஞ்சே அவர் ஏற்றுக்கல, அவங்க வீட்லேயும் ஏற்றுக்கல. அதை வெளியில் பெருசாக பகிரங்கப்படுத்தவும் இல்லை. இவரும் லவ் மேரேஜ் தான், பையனும் லவ் மேரேஜ் தான். ஆனால் பொண்ணோட விஷயத்தில் அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ரொம்ப நன்றி சார். பாக்யராஜ் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பலருக்கும் தெரியாத தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.